வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா எப்படியாவது இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு எல்லாரையும் வர வைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க. அடுத்ததாக நம்ம காவேரி, அது கூடவே பார்த்திங்கன்னா நர்மதாவும் வராங்க. இதுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு காலை டிஃபனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. யமுனாவும் ஏற்கனவே சாப்பிட்டு வந்தாலும் அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாரதாம்மா கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. யாருமே எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக இந்த வீட்டு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட மனசுக்குள்ளேயும், இன்னொரு பக்கம் யமுனாவோட மனசுக்குள்ளேயும் தோன்றது மட்டும் இல்லாமல் காவேரியோட மனசுக்குள்ளேயும் இதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. சாரதாம்மா இந்த விஷயத்தில் யாருக்கு சாதகமாக பேச போகிறாங்க அப்படின்றத விட யாருக்கு நியாயமாக பேச போகிறாங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அம்மாவோட முடிவு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீட்டை வேற யாருக்கோ விற்றுட்டு அவங்க உரிமை கொண்டாடுறதை விட வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவானதுக்கு அப்புறமா காவேரிக்கு வித்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் முடிவெடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றியும் கங்கா யமுனா 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் இந்த விஷயத்தை பற்றி 2 பேரும் கோவப்பட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம சாரதாம்மா சும்மா இருப்பாங்களாங்க. ஏன்னா தப்பான ஒரு விஷயத்துக்காக கத்தும்போது கண்டிப்பாக யமுனா கங்கா இவங்க 2 பேரையும் எதிர்த்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு சாரதாம்மாவும் 2 பேரையும் பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்களாம் என்னடி என் வயிற்றுல தான் பிறந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா 2 பேருமே கேள்வி கேட்க, என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசுக்குள்ளே இந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. அது என்ன வெளியாளுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க? ஏன் காவேரி தான் இந்த வீட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கான என்ன தொகையோ எல்லாத்தையுமே செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு தானே சொல்லியிருக்கா. இதில் ஏதாவது பேரம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாலா? இல்லை அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் வார்த்தைகளால் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாருமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வீடு அப்பாவுடைய சொத்து. இதனால் இவ வாங்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. இதுக்கப்புறமா அவள் மட்டும் இந்த வீட்டை உரிமை கொண்டாடணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி நீ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, வீட்டை ஃபஸ்ட்டு விற்கணும் அப்படின்னு நினச்சது யார், நீயும் யமுனாவும் தானே. 2 பேருக்கும் பண பிரச்சனை, அதனால் இந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த வீடு வேற யாருக்கோ ஒருத்தர் கைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடு நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு பதிலாக காவேரியை தானே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு நம்ம நினச்சபடி போகலாம், இதில் என்னடி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நினச்சபடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குதர்க்கமாக கங்காவும் பேச, அக்கா நீ ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, உடனே காவேரியை கோபத்தோட திட்டுறதை பார்த்து திரும்பவும் சாரதம்மா பயங்கரமாக கோவப்பட்டு கங்காவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குமே அவன் மேலே பொறாமடி, அதனால தான் அவள் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அதை தடுக்க ஆரம்பிக்கிறீங்க. என்னம்மா சொல்ல வர நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா 2 பேரும் கேட்க, கங்கா நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கை உனக்கு அமையல. இப்போது குமரன் தம்பி உனக்காக தான் அங்கே வெளிநாடு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ உன் கூட இல்லை அப்படின்றது ஒரு வருத்தம் இருந்தாலும் கூடவே பண பிரச்சனையும் உனக்கு இருக்குது. உனக்கு உன் புருஷன் கூட நீ ஒன்றும் சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கல. என்னம்மா நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க, என்னடி பேச சொல்ற, ஞாபகம் இருக்கா இல்லையா கங்கா, அன்னைக்கு குமரன் தம்பி பணத்தை தொலைச்சிட்டாரு. அன்னைக்கு தொலைச்சதுக்கு அப்புறமா இந்த பணத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை பணைய வச்சு அதுக்கப்புறமா தான் விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காவேரி. வாழ்க்கை நிலைக்குமா, இந்த வாழ்க்கை நம்மளையும் மீறி கைவிட்டு போயிடுமா அப்படின்ற பதட்டத்தோட தாண்டி ரொம்ப நாளாகவே அவள் வாழ்ந்துட்டு இருந்தா. ஆமாம், அவளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை தானே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, போதும் வாயை மூடுடி. அதனால் அவள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமா, எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ தாண்டி அவள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்கு பிடிக்கலையாடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கங்காவை பார்த்து பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யமுனாவை பார்த்த சாரதாம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அம்மா இருக்காங்களே, தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமோ கிடைக்காதா அப்படின்ற பட்சத்தில் தன்னோட உயிரையே மாற்றிக்கிட்டாங்க இந்த அம்மா. உன்னை காப்பாற்றி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தது, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது யாருன்னு நினைக்கிற, உன் காவேரி அக்கா தானே. யமுனாவாலும் வாய் பேச முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்க தருணத்தில், என்னடி வாய் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்க, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, உங்களோட வாழ்க்கைக்காக யோசிச்சு இந்த குடும்பத்துக்காகவும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்து பண்ணவடி காவேரி.
எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் யோசிச்சிருக்கா இது வரைக்கும். ஆனால் நீங்கள் என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க? உன் கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாமல் பொறாமையில் எதுக்காக துள்ளி குச்சிட்டு இருக்கீங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பேசுகிற எங்களுக்கு என்ன பொறாமை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, ஆமா பொறாமை இல்லாமல் தான் இப்படிலாம் வந்து நடந்துட்டு இருக்கியா காவேரி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வீடு வந்து அவள் வாங்கக்கூடாது அப்படின்னு தானே நாங்கள் சொன்னோம், மற்றபடி அவளை பார்த்து நாங்கள் என்ன பொறாமப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கூடவே வந்து யமுனாவும் பேச, அவ்வளோ தூரம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லியும் அதுக்கு முன்னாடி காவேரி என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கா அவங்க 2 பேருக்காகவும் வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணுற மாதிரி எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் உங்கள் 2 பேருக்கும் அது புரியவே புரியாதுல்ல. அப்புறமாவும் என்னால் ஒரு முடிவு எடுக்காமல் இருக்க முடியாது. என்னம்மா முடிவு எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கங்கா 2 பேருமே கேட்க, வீட்டை வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது நீயும் யமுனாவும் மட்டும்தான், மற்றபடி எங்களுக்கு துளி கூட அதில் விருப்பமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் 2 பேருக்குமே பண தேவை இருந்துச்சு அப்படின்றத நினச்சி தான் நானும் இந்த வீட்டை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். வீடு நம்மளை விட்டு கைமீறி போக போதே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் காவேரியும் வந்து சொல்லிகிட்டே இருந்தா, இது அப்பாவோட ஞாபகார்த்தமாக இந்த ஒரு வீடு மட்டும்தாம்மா இருக்குது, இது எப்படிம்மா விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து சொல்லிட்டு இருந்தா. அதேமாரி இந்த வீட்டை வந்து காவேரியே வாங்கிக்கிறா அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த வீடு நம்மளை விட்டு எங்கேயுமே போகலையே, காவேரி கிட்ட தானே இருக்குது, எப்போ வேணாலும் நம்ம பழைய மாதிரி இந்த வீட்டுக்கு போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் விஜய் தம்பியும் நாம் அங்கே போயிருந்த போது எல்லா விஷயங்களை பற்றி வந்து சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்கள் என்னன்னா இந்த வீட்டை வந்து வேற யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து கொடுப்பீங்க, ஆனால் காவேரிக்கு விற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இனிமேல் பொறுத்து என்னால் வந்து இதை வந்து தாங்கிக்க முடியாது. முடிவை நல்லா கேட்டுக்கோங்கடி, இந்த வீட்டு வந்து விற்றா கண்டிப்பாக காவேரிக்கு வேணால் விற்பனை கோசம் வேற யாருக்கும் என்னால் விற்க முடியாது. இதையும் மீறி இந்த வீட்டை விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டை விற்கவே தேவையில்ல, இதுதான் என்னோட கடைசி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா என்ன பண்ணுறாங்க, கங்கா யமுனா 2 பேரையும் பார்த்து வந்து சொல்லிடுறாங்க பயங்கர கோபத்தோட. என்னம்மா நீ இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்க, அப்போ எங்கள் 2 பேரோட வாழ்க்கை மேலே உனக்கு அக்கறை இல்லை அப்படி தானே, நாங்கள் எக்கடி கெட்டா போனேன் அப்படி தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பேச, மூடிடி திரும்ப திரும்ப என்னை பேச வைக்காத, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த வீட்டை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இப்போ என்னன்னா உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டை வந்து நீ காவேரிக்கு கொடுக்கறதா கொடு, இல்லைன்னா இந்த வீட்டை விற்கவே தேவையில்ல, அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை சொல்ல, அம்மா நீ சொல்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து சொல்கிறாங்க. என்னடி ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அவங்க 2 பேருக்குமே எதிராக பேச, பாட்டி நீயும் அம்மா கூட சேர்ந்துட்டு ஆட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாயை மூடுங்கடி, சாரதா சொல்கிறதுல என்ன பொய் இருக்கு, சொல்கிறதுல எல்லா நல்ல அர்த்தங்களும் அடங்கியிருக்கு, அவள் சொல்கிறத கேட்டு நடக்கிறதா நடங்க, இல்லைனா வந்து வீட்டை விற்கவே தேவையில்லடி, என்னோட பிள்ளையோட ஞாபகார்த்தமாக அந்த வீடு அப்படியே இருக்கட்டும்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காவேரி அப்படியே ஒரு வருத்தமாக நிற்க, என்னடி போதுமா இப்போ உனக்கு சந்தோஷமா, அதுக்கா நீ இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, வேற எப்படி உங்ககிட்ட பேச சொல்கிற, இதை தானே நீ எதிர்பார்த்த, இந்த வீட்டை விற்கக்கூடாது, நாங்கள் எப்படி வந்து கஷ்டத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் நிவினும் இப்பதான் வந்து நல்லா வந்து பேசிட்டு இருக்கோம், அவர் என்கிட்ட தான் இப்போ நல்ல விதமாக நடந்துட்டு இருக்காரு, ஏதோ என்னால் முடிஞ்சது அவருக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதாங்க்கா நானும் இந்த முடிவுக்கு சம்மதிச்சேன். ஆனால் நீ இப்படிலாம் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னடி பண்ணேன், எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க யமுனா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு 2 பேருமே வந்து கிளம்பிடுறாங்க. ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்காங்க காவேரி. அப்புறமா இந்த விஷயத்தை பற்றி விஜய் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறாங்களா, விஜய் வந்து ஆறுதலாக வந்து 4 வார்த்தைகள் வந்து சொல்கிறாங்களா, இதுக்கப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது, காவேரி தான் அந்த வீட்டை வந்து வாங்குறாங்களா, அந்த வீட்டை வாங்குறதுனால கங்கா யமுனா இவங்க 2 பேரோட கோபத்திற்கு வந்து நல்லா ஆளாகிறாங்களா காவேரி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching this video.